கடவுளே, உமக்கு கண்ணுண்டா, எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா என்று கேள்வி கேட்க அன்பர்களே, இதோ நம்மிடத்தில் உள்ள பெரிய குறை ஒன்று உண்டு. அதை கலைந்து கொள்வோம். நிச்சயமாய் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். அவருடைய தன்மை எவ்விதமாய் நமக்கு வெளிப்படுமா? பக்தன் சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டு, கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று நாம் அவரிடத்திலே குறை சொல்லிக் கொண்டு அல்லது அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோமே தவிர, நாம் தேவ பயமற்றவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற அனுபவத்தை இழந்தவர்களாய், அவருடைய நல் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனதற்றவர்களாய், கண் கண்டதையும் இருதயம் விரும்பினதும் நாவு பேசுவதெல்லாம் உண்மை என்று எண்ணி வாழ்ந்து இன்றைக்கு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நரக வாழ்க்கை மாறிட ஆண்டவர் இயேசு மனதுருகினார். தன் ஒரே பேரான குமாரனாக இயேசுவை நமக்காய் பிதா தந்தாரே, அதனுடைய விளைவு அவர்தாமே நமக்காய் இறங்கினார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த இரக்கத்தை பெற்றிட நாம் அவரை நோக்கி மன்றாடி கேட்போமா? மனம் திரும்பி வாழ்வோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தங்கள் குறை குற்றங்களை மன்னித்து, ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். அது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் பற்றி அறிகிறவர்களாக இருந்தாலும் சரி, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு செயல்பட புத்தியா பக்தியா நடக்க கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை 24 மணி நேரமும் 365 நாட்களும் நீ உணர வைப்பதுக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக தெய்வ இரக்கத்துக்காக கெஞ்சுகிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.